சரி, கடைசியா கேக்குறேன், உன் முடிவு என்ன? நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? கார்த்திகேயா இல்ல ஆதித்யாவா? இதுக்கு பதில் நான் சொல்றேன். டேய், நீ இப்ப கேட்டியே ஒரு கேள்வி. நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? ஆதித்யாவையா கார்த்திகேயான்னு? அதுக்கு நான் பதில் சொல்றேன்டா. என் பொண்ணு நிம்மதி கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்பா, என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரியுது. நீங்க வெளியிருந்து வந்துட்டு நிம்மதி கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. டேய், நான் என்ன லூசா? எதுவுமே நடக்காம எதையுமே பார்க்காம நான் பாட்டுக்கு இங்க வந்து சொல்றதுக்கு? அப்பா, என்ன நடந்துச்சு? என்ன பாத்தீங்க? சொல்லுங்கப்பா. நல்ல வேலைமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆதித்யாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உனக்கும் தெரிஞ்சிருக்கு, இப்ப எனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஐயோ அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. புரியுற மாதிரி தானே சொல்றேம்மா, சொல்றேன். தம்பி, உங்க பேரு தான் கார்த்திகா? ஆமா அங்கிள். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு. இவ்ளோ நாளா வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு குடிகாரனா மாறி ரோட்ல குடிச்சுக்கிட்டு என்னமா புலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த ஆதித்யா. என்னது? ஆதி குடிச்சானா? ஆதிக்கு அந்த பழக்கமே இல்லையே. அப்பா, ஆதிக்கு அந்த பழக்கமே இல்லப்பா. ஏய், அப்ப என் கண்ணு என்ன குருடா? சொல்லு சொல்லு. நீங்க வேற யாராதையும் பாத்திருப்பீங்கப்பா, அது ஆதித்யாவா இருக்காதுன்னு சொல்லு. அதானே சொல்ல போற? இல்லப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஆதிக்கு குடிக்கிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது. எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாதவன்பா. ஓஹோ, தெரியும் தெரியும். யாராவது இப்படி ஏதாவது பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் அந்த கண்கொள்ளா காட்சிய வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோவா? ஆமா, ஐயா ரொம்ப லட்சணமா பேசியிருக்காரு. அதான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்ன பேச்சு? நிம்மதிக்கு கார்த்திக் இருக்காப்ல, நான் காவியாவையே கட்டிக்கிறேன், காவியாவை நான் தானே கூப்பிட்டு ஓகே சொல்ல சொன்னேன். என்னென்ன பேசுறாவ? அப்பா, உண்மையாவா? அப்படியே பேசுனா? ஏமா, இதை என் நண்பன் அருணாச்சலன்ட்ட சொன்னா நம்ப மாட்டான் தான் அவனுக்காக வீடியோ எடுத்துட்டு வந்தேன். கடைசியில நான் சொல்றத நீயே நம்ப மாட்டேங்கிறல. இந்தா காட்டுறேன், வீடியோவை காட்டுறேன், நீயே பாரு. இந்தா போன புடி, பாரு இந்த வீடியோவை. வேண்டாம் வேண்டாம், எனக்கு நிம்மதி வேண்டாம், காவியாவே போதும். ஆதி, முடிவெடுத்துட்ட, இப்பவே வீட்டுல போய் சொல்லு, இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டு. இந்நேரத்துக்கு கார்த்திக் போய் நிம்மதியோட அப்பங்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பேசியிருப்பான். வீடே வெடிச்சு போயிருக்கும். இதுதான் உனக்கும் கரெக்டான சமயம். நீயும் போய் உங்க வீட்டுல பேசு. நிம்மதி வேண்டாம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, நான் உங்களுக்கு வேற நல்ல மருமக கூட்டிட்டு வரேன்னு சொல்லுடா. போ, போய் சொல்லு. அட பாவி, இத்தனை நாளா நல்லவன் மாதிரி இருந்தான், இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? டேய், அதை தாண்டா நானும் சொல்றேன். வீடியோல பார்த்ததுக்கு இவ்ளோ கொந்தளிக்கிறியே, நேர்ல பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் நண்பன் அருணாச்சலத்துக்கிட்ட போய் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். நீ வாடா, இப்பவே அவன் வீட்டுக்கு போலாம். சரிப்பா. அப்பா, அப்பா இது பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம்ப்பா. ப்ளீஸ், அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம்னா எப்பமா? நேத்து தான் போய் 1000 பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்தோம். இப்ப இப்படி ஒரு நிலைமையை பார்க்கும் போதே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பொண்ணை கட்டி கொடுக்கிற இடத்துல சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம பொண்ணு வாழணும் தான் நினைப்பான் எந்த ஒரு அப்பனா இருந்தாலும். அதத்தான் நானும் நினைக்கிறேன். நான் எப்படிமா ஒரு குடிகாரன், அதுவும் ரோட்ல குடிச்சிட்டு என்னென்ன புலம்பிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படிமா என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? அப்பா, இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி மட்டும் தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா ஆதி ரொம்ப நல்ல பையன்பா, அப்படி எல்லாம் குடிக்க மாட்டான். ஹேய், என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ இவனை தானே கட்டிக்க போற? இல்ல, சும்மா நீயும் குழப்பிக்கிட்டு எங்களையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. பேசாம இரு. அப்பா, நீங்க வாங்க, இந்த ஆதித்யாவை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணாதான் எனக்கு மனசு ஆறும். வாடா, நம்ம போலாம். ஐயோ,
நிம்மதி. ஐயோ கார்த்திக், என்னால முடியல. எல்லாம் ஒரே நாள்ல வந்து என்ன அப்படியே டார்ச்சர் பண்ணுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல. நிம்மதி, இது ஒரு வகையில நல்லது தானே? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல நிம்மதி, நீங்களும் அதையும் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? வீட்டை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள சண்டை வர போகுது. இதுக்கப்புறம் நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? அவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்க. இப்ப பாருங்க, எப்படியும் உங்க அப்பா போய் ஆதி அம்மா அப்பா கிட்ட சண்டை தான் போட போறாங்க. எப்படியும் இந்த குடும்பம் ரெண்டா தான் பிரிய போகுது. ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் கண்டிப்பா ஒரு ஈகோ இருக்கும். ஈகோவா? ஆமா, ரெண்டு பேருமே குறிச்ச தேதியில அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அண்ட் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னையும் ஆதிக்கு காவியாவையும் வீட்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இது கூட நல்லா இருக்குல்ல? நல்ல வேலை, ஆதி குடிச்சிட்டு ரோட்ல நின்னு உளர்னாரு. அதையும் உங்க அப்பா பாத்திருக்காரு, வீடியோவும் ப்ரூஃப்க்கு எடுத்து வச்சிருக்காரு. அதனால தானே இந்த பிரச்சனை இவ்ளோ ஈஸியா முடிய போகுது. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா உள்ள ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். பயப்படாதீங்க நிம்மதி, ஒன்னும் ஆகாது. சரி, நான் வந்த வேலை இவ்ளோ சுலபமா முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாரு, அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும். உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப சமாதானப்படுத்தணும். உங்க அம்மா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டத்துல தான் வந்தேன். ஆனா எனக்கு இங்க வேலையே இல்லாம போச்சு. எல்லாத்தையுமே ஆதி ப்ரோவே சரி பண்ணிட்டாரு. ஆதி ப்ரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய் அருணாச்சலம், அருணாச்சலம். யாரு? அட கதிரு, என்னடா இப்படி கத்திட்டு வர? வா உள்ள வா. டேய், நான் ஒன்னும் உள்ள வந்து விருது சாப்பிட வரல. எனக்கு ஒரு நியாயம் இப்பவே சொல்லுடா. டேய், என்னடா இப்படி கத்திட்டு வர? என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? சரி உள்ள வா, வந்து உட்காரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி வா. டேய், எங்கடா உன் பையன்? ஆதி இப்பதான்டா வேலை முடிச்சுட்டு வந்தான். ஓ, சாரு உன்னையும் ஏமாத்திட்டு தான் இருக்காரா? வேலை முடிச்சுட்டு இப்பதான் வந்தாரு. அவரு வேலை பார்த்த லட்சணத்தை தான் நான் ரொம்ப நல்லா பார்த்தேனே. டேய், என்னடா புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க? ஒண்ணு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இல்லன்னா பொறுமையா பேசு. எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? என்னங்க? யாரு? அண்ணே வாங்கண்ணே. துருவா வாடா. நல்லா இருக்கியா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அத்தை, நான் நல்லா இல்ல. உண்மையாவே நான் நல்லா இல்ல. டேய், ஏன்டா இப்படி பேசுற? அண்ணே வேற கோமா இருக்காரு. என்னாச்சு? என்னங்க என்னாச்சுங்க? தெரியல கனி, வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே தான் இருக்கான், ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ரொம்ப கோவமா இருக்கான். அதுவும் ஆதி மேலன்னு தான் நினைக்கிறேன். ஆதி மேலையா? அண்ணா என்னாச்சுண்ணே? ஆதி என்ன பண்ணா? அவன் என்னமா பண்ணல? என்ன பண்ணல? அவன் இவனு கூப்பிடுறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு வரப்போற புருஷனா நினைச்சு இல்ல, என் ஃப்ரெண்டோட பையனா நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டுட்டு இருந்தேமா. ஆனா எல்லாத்துலயும் உங்க பையன் மண்ணள்ளி போட்டுட்டான். டேய் கதிர்வேலா, நீ இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லடா, அவன் ரொம்ப நல்லவன். என் பையன்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பேசல. அவனை வெளியவும் எல்லாரும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. இந்த வயசுல எல்லாரும் எப்படி கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த பையன் பாரு, போலீஸ் வேலை கிடைச்சு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், நேர்மையான பையன் தாண்டா சொல்லுவாங்க. டேய், நானும் அதை நினைச்சுதாண்டா என் பொண்ணை உங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்குறதுக்கு முழு மனசோட சம்மதிச்சேன். ஆனா உன் பையன் பண்ண வேலைக்கு என் பொண்ணை இல்ல, நானே உங்க குடும்பத்துல யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. டேய் அண்ணே, என்னன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? சரி சொல்லுங்க, என் பையன் என்ன பண்ணா? வாயால சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. அதுக்குதான் ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இந்த வீடியோவை திறந்து நீங்களே பாருங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு நிம்மதி வேண்டாம், காவியாவே போதும். ஆதி, முடிவெடுத்துட்ட. இப்பவே வீட்டுல போய் சொல்லு, இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டு. என்ன அதிர்ச்சியில ரெண்டு பேரும் உறைஞ்சு போய் நிக்கிறீங்களா? பாத்தீங்கல்ல, உங்க பையன் சொன்னதை மட்டும் இல்ல, உங்க பையன் கையில என்ன வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல. ஏமா, என்னமா சொல்ல போற? அண்ணே, இது என் பையனே இல்ல, நீங்க வேற ஏதோ ஒரு பையனை பாத்துட்டு வந்து இது என் பையன்னு சொல்றீங்கன்னு தானே சொல்ல போற. நீங்க எங்க அந்த வார்த்தையை சொல்லிருவீங்களோன்னு நினைச்சுதான் வீடியோ எடுத்துட்டு வந்தேமா. ரோட்ல நின்னு தண்ணி அடிச்சுட்டு எனக்கு நிம்மதி வேணா, காவியாதான் வேணும்னு உங்க பையன் எப்படி பேசுறான் தெரியுமா? அது கேட்டதுல இருந்து எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. டே கதிர்வேலா, எங்கேயோ தப்பு நடந்திருக்குடா. நான் என்னன்னு கூப்பிட்டு ஆதித்யா கிட்ட விசாரிக்கிறேன்டா, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், இதுக்கு மேல என்னடா பொறுமையா இருக்கிறது? என்ன பொறுமையா இருக்கிறது? பொண்ணை பெத்த வயிறு 10 கிட்ட எரியுதுடா. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனோட சுயரூபம் தெரிஞ்சது. இல்லனா பொண்ணை இங்க கொடுத்துட்டு நான் அங்க கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறதா? அண்ணே,
உங்களுக்கு ஆதியை 4 அடி அடிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்குன்னு. அவனை பட்டு பட்டுன்னு 4 அடி அடிச்சா கூட அந்த காயம் ஆறிடும். ஆனா தயவு செஞ்சு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு. அதை மட்டும் திருப்பி எடுக்க முடியாதுன்னு அதுக்கு தான் சொல்றேன். ஏமா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? ஆ? உன் பையனா இருக்கங்காட்டி நீ இப்படி பேசிட்டு இருக்க. இதுவே உன் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவ? இப்படித்தான் பொறுமையா நின்னு வார்த்தை விடாம பேசிட்டு இருப்பியா? கனி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஆதியை கூட்டிட்டு வா, அவன் மேலதானே இருக்கான். ஆமாங்க, அவன் ரூம்ல தான் படுத்திருக்கான். நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் கதிர்வேலா, ஆதி வரட்டும்டா. அவன் கிட்ட நான் கேக்குறேன், அவன்கிட்ட நான் பேசுறேன். நீ வந்து உட்காருடா, அவசரப்படாத. டேய், உன் பிள்ளைகிட்ட நீ கேளு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. டேய், டேய், என்னடா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? ஊருக்கெல்லாம் சொல்லி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டோமேடா. நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டோங்கிறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை என் கண்ணு முன்னாடியே பாழாக்க சொல்றியா? டேய் டேய், அப்படி சொல்லலடா. இது ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஆதித்யாவை மொத்தமா தப்பானவன்னு மட்டும் நினைச்சிடாதடா.